ஒரு ஊழியக்காரன் அரவணைக்கிற நேரத்துல ஜனங்களை ஆறுதல் படுத்தி அரவணைக்கணும். அதே சமயத்துல கண்டிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போது அவங்கள கண்டிக்கணும், கண்டனம் பண்ணணும், அவங்க தவறுகளை சுட்டி காட்டணும். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. கர்த்தரே சொல்றாரு, அவர் சில தவறுகளிலே ஒருத்தவங்க இருக்கும் பொழுது அவர் காயப்படுத்தி கட்டு போடுகிறவராம் கர்த்தர். எப்போதுமே அவர் எல்லா சூழ்நிலையிலுமே நாம் எல்லா தவறுகள் செய்யும் போதும் கூட அப்படியே நம்மளை அள்ளி அணைக்கிறவராவே இருக்கிறாரு அப்படின்னு காட்டுவதே மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா கர்த்தர் சில சமயங்களில் நம்மை அடிக்கிறவராகவும் இருக்கிறார், அணைக்கிறவராகவும் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய பிள்ளைகளா இருக்கும் போதும் தவறு செய்யும் போது சிட்சிக்கிற தகப்பனா இருக்கிறார். அப்படி சிச்சை இல்லைன்னா நீங்க வேசி பிள்ளைகளா மாறி இருப்பீங்க. கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்றும் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அதுதான் உண்மையானது, அதுதான் ஆரோக்கியமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்றைய சில ஊழியக்காரங்களும் பாத்தீங்கன்னா எப்போது பார்த்தாலும் இந்த மங்கள வார்த்தை அப்படின்னு இவரு ஸ்டீபன் இப்போது பாக்குறீங்கல்ல இவர் வீடியோல அவர் பாத்தீங்கன்னா இந்த எப்போது பார்த்தாலும் அப்படியே நயமாக, இன்பமாக, இதமாக ஆறுதல் படுத்துற மாதிரி ஒரு பொம்பளைங்க மாதிரி கண்ணீரை வெடிச்சு எப்போதுமே ஒரு அழுகாட்சிய காமிச்சு ஒரு ஃபீலிங்க அப்படியே பிடிச்சி பேசுறதுல இது ஒரு நடிப்பு மாதிரி நவரச நாயகன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப நவரச நாயகனாக எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் அந்த முக பாவனையை, குரல் பாவனையை மாற்றிக்கொண்டு பேசி மக்களை கெடுக்க முடியுமோ அந்த மாதிரி கெடுக்கிறார். இப்பயும் பாத்தீங்கன்னா ஊருக்கு ஊரு ஒரு ஜப கோபுரத்தை கட்டிக்கொண்டு அந்த ஜப கோபுரத்துக்குள்ள உங்களுக்கு பிள்ளவரம் கிடைக்கும், அங்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும், வல்லமை கிடைக்கும், வரம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், செழிப்பு கிடைக்கும் அப்படிலாம் பேசுறாரு. இன்னும் மேல போய் அது தாய் வீடாம். அந்த இடத்துல ஜெபிக்கிறது தான் தாய் வீடு. ஒரு தாய் வீட்டுல நீங்க போகும்போது வெறுங்கையோட ஒரு தாய் அனுப்ப மாட்டா. எப்படியெல்லாம் அவங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்து அனுப்புவாளோ அப்படி நீங்க இங்க ஜெபிச்சீங்கன்னா அள்ளி கொண்டு போவீர்கள் அப்படிங்கிறாரு. இவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல இவ்வளவு வசதிகள் இல்ல. ஆனா இன்னைக்கு இப்படி நயமான பேச்சுக்களை பேசி பல கோடிகளை சம்பாதித்து விட்டார். நாளை இந்த இடத்துல இந்த ஜெபகோபுரத்தை கட்டியிருப்பாரு. எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் அந்த பில்டிங்கையும் அந்த இடத்தையும் பார்க்கும்போது ஒரு பில்டிங் ஒரு இடமே கிட்டத்தட்ட ஒரு 5 கோடிக்கு மேல போகும் போல. அப்ப எத்தனை கோடின்னு பாருங்க. எத்தனை கோடிகளுக்கு அந்த பில்டிங்கை கட்டி வச்சு மக்களிடத்துல அதை வரவழைக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு இடத்துக்கு போய்த்தான் நீங்க ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வேதவசனம் சொல்லல. எங்கேயும் நம்ம போக தேவையில்லை. இதே வேலையை தான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெகபியாம் செஞ்சான். எருசலேமில தேவாலயம் இருக்குது. அங்க சாலமோனுடைய பையன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அங்க அவங்கள விடக்கூடாது அப்படின்னு கர்த்தர் இங்க 10 கோத்திரத்தை பிரிச்சு கொடுத்தாரு பாத்தீங்களா, சாலமோன் செஞ்ச தவறுனால. அப்ப இவன் என்ன செய்யறாங்கன்னா இங்க தான்ல ஒரு பலிபீடத்தை கட்டி நீங்க இங்கேயே கடவுளை கும்பிடுங்க, நீங்க அங்கெல்லாம் போய் கடவுளை கும்பிட தேவையில்லை அப்படின்னு மாதிரி அன்றைக்கு கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணின தேவாலயத்துல அங்க இருந்தாரு, நீ அங்க போகாம இங்கேயே இருங்க அப்படின்னு தடுக்கிற மாதிரி இன்னைக்கு கர்த்தர் நம்மை தேவாலயமாக மாத்தி இருக்கிறார். அதை இன்னைக்கு நம்ம போதிக்காம குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க இங்க பிரேயர் பண்ணுங்க, உங்க கண்ணீர் இந்த இடத்துல மாறும், உங்களுக்கு பண வசதி வரும், ஆசீர்வாதம் வரும், நன்மைகள் வரும், பிள்ளை வரம் கிடைக்கும், இப்படி எல்லாம் போதிப்பது ஒரு தவறான விஷயம். இதை தாய் வீடுன்னு சொல்லி அப்படியே எமோஷனை தூண்டி விடுறாரு. பெண்களை கவர் பண்ற மாதிரி பேச்சு, இந்த மாதிரி பேச்சுங்கெல்லாம் ரொம்ப பெண்களை அட்ராக்ட் பண்ணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி எமோஷனலான பேச்சுக்களுக்கு மயங்கிராதீங்க. சாத்தான் ரொம்ப எமோஷனா பேசி என்ன செய்வான், வஞ்சிப்பான். ரொம்ப உங்க மனசை கவர்ற மாதிரி பேசி என்ன செய்வான், வஞ்சிப்பான். ஆனா அவங்ககிட்ட சத்தியம் இருக்காது. சத்தியத்தை தவறா யூஸ் பண்ணுவான். சாத்தானு வசனங்களை என்ன செய்வான் பேசினாலும் கூட அதை கர்த்தர் சொன்னபடி பேசாம ரொம்பவே தந்திரமா யூஸ் பண்ணதுல கை தேர்ந்த ஒரு மனிதன் தான் சாத்தான். இப்படிப்பட்ட நிறைய ஊழியக்காரங்கிட்ட சாத்தான் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால நீங்க ஏதோ தேவனை தொழுது கொள்ளும்படி உங்கள் ஆசீர்வாத நன்மைக்காக எங்கேயோ ஒரு மலையில கடவுள் இருக்கிறாரு, எங்கேயோ ஒரு ஜெபகோபுரத்துல கடவுள் இருக்கிறாரு, எங்கேயோ ஒரு தேவாலயத்துல தான் ஆண்டவர் இருப்பாரு, பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல தான் கடவுள் இருப்பாரு அப்படின்னு நினைக்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்தே சொல்லுகிறாரு, இந்த மலையிலே மாத்திரமல்ல பிதாவை தொழுது கொள்ளுகிற அந்த காலம் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்குதுங்கிறார். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கடவுள் வாழ்கிறார். ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லுது, உங்களுடைய இருதயத்தை கடவுள் தேவாலயமாக மாத்திருக்கிறார். இப்ப நீங்க உங்க இருதயம் தான் பலிபீடம். இன்னைக்கு என்ன ஃபுல் ஃபீட்னு சொல்றாங்களே, எதுவும் இங்க ஃபுல் ஃபீட்டே கிடையாது. அது வெறும் பிரசங்க மேடை, அவ்வளவுதான். இன்னைக்கு ஃபுல் ஃபீட்டுங்கிறது உங்களுடைய இருதயம் தான். உங்க உடம்பு தான் கடவுளுடைய ஆலயம்.
அதனால கடவுள் உங்களுக்குள்ள குடிகொண்டு இருக்கிறாரு. என்ன உங்களை எடுத்துக்கொண்டு தேவராஜ்யத்துக்கு போகிற வரைக்கும் இந்த ஆலயத்துக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்து வாசம் செய்து என்ன செய்றாரு? இருக்கிறாரு. அதனால எங்கேயோ ஒரு இடத்துல போய் தான் உங்க நன்மைய பெற்றுக்கொள்ளணும். எங்கேயோ ஒரு இடத்துல போய் தான் புல்லவரத்த பெற்றுக்கொள்ளணும், நன்மைய பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இப்படி அழுது உங்களை வஞ்சிக்கிற இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, விசுவாசத்தோடு அங்கேயே உங்க நன்மைக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேனாம். எங்கெல்லாம் நீங்க ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்றீங்களோ, அந்த அன்பு தேவனிடத்துல பிரார்த்தனை செய்றீங்களோ, அந்த இடத்திலேயே தெய்வம் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இதுதான் தேவன் கொடுத்த வாக்கு. எங்கோ ஒரு இடத்துல இருப்பாரு அப்படின்லாம் இங்க எதுவுமே கிடையாது. மற்ற மத நம்பிக்கையாளர்கள் தான் ஒவ்வொரு நன்மைக்காகவும் ஒவ்வொரு என்ன செய்வாங்க, ஒரு தொழுகை ஸ்தலத்த நாடி போவாங்க. அங்க அற்புதம் நடக்காதா? இங்க அற்புதம் நடக்காதா? இந்த சாமியார்ட்ட போனா நன்மை நடக்காதா? இங்க ஒரு கோயில்ட்ட போனா நன்மை நடக்காதா? அப்படின்னு அவங்க நெனைப்பாங்க. நமக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஆண்டவர் வாக்கு பண்ணல. எந்த இடத்திலே நீங்க இந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க கும்பிட்டாலும், கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நினைச்சு நீங்க அவரை உண்மையான இருதயத்தோடு கூப்பிட்டாலும், அந்த இடத்திலே இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அதனால இப்படி பல ஊழியர்கள் எழும்பி காலங்கள்ல நெறைய பேர் வஞ்சிச்சிருக்கிறாங்க. இந்த மாரி பல திட்டங்கள தீட்டி, அ இங்க வந்தா உங்களுக்கு நன்மைன்னு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, கீழ என்னமோ சும்மா எடுத்துட்டு போற மாரி இவரு பேசுறாரு. ஆனா, நீங்க அந்த ஜெப கோபுரத்துக்கு போனீங்கன்னா, முன்னாலே என்ட்ரன்ஸ் இருப்பாங்க. உறுப்பினராக சேருங்கள். உறுப்பினராக சேருவதற்கு இவ்வளோ அமௌண்ட். அப்புறம் நீங்க இதுல உறுப்பினரா ஒரு குடும்பத்தின் அங்கமா சேர்ந்தறபடினால, இதனுடைய செலவினங்கள்ல நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. வர்றவங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. லட்சக்கணக்குல மக்கள் வர்றாங்களா, எல்லார்ட்டயும் மாசம் இவ்வளோ ரூபா அப்படின்னு உங்கள எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி உங்க மைண்ட கழுவி என்ன செய்வாங்க, மாசம் மாசம் குடுக்க வச்சுருவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஒரு ஆளுக்கு குடுக்க, இந்த மாரி பில்டிங் இன்னும் என்ன செய்வார், நூற்றுக்கணக்குல அவரால எழுப்ப முடியும். ஆனா, இது வேத அடிப்படையில அல்ல. அதனால இப்படிப்பட்ட இந்த ஸ்டீபனை போல மங்கள வார்த்தைகளை உரைத்து, அ கவர்ச்சிகரமாக பெண்ணைப் போல அழுது வடித்து, மனதை வருடுற மாரி வருடி, உங்களுடைய பணத்த கொஞ்சம் கொஞ்சமா உங்க கையில இருந்து, உங்களுடைய விருப்பத்தின்படியே உங்களுடைய பணத்தை திருடுகிற இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. இவரும் கள்ளத்தனமானவர்கள் தான். இவர்களும் உங்களுடைய பணத்தை எதிர்பார்க்கிறவங்க தான். இவர்களும் வயிற்றுக்கு ஊழியம் செய்றவர்கள் தான். எத்தன கோடி வந்தாலும் நம்ம கிறிஸ்தவத்துக்கு ஏற்ற நன்மையை செய்யணும்னு உங்களுக்கு மனசு வரல. இந்த பணத்த வச்சு எவ்வளோ வந்து ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு காலேஜ கட்டி வச்சு படிக்க வைக்கலாம். ஒரு மருத்துவமனையை கட்டியிருக்கலாம். ஒரு ஸ்கூல கட்டி என்ன செய்யலாம்? ஏழை பிள்ளைங்கள படிக்க வைக்கலாம். ஜெப கோபுரத்தை கட்டி என்ன பயன்? அவங்க ஜெபிக்கணும்னா, அவங்க ஆண்டவர்ட்ட வீட்ல உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு போறாங்கங்க. அவ்வளவுதானே. இதுக்கு ஒரு கோபுரம் நமக்கு தேவையா? அந்த இடத்துல அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, அப்படின்னு வரங்கள் இருக்குதுன்னு சொல்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். கர்த்தர் தான அபிஷேகத்தை தருகிறார். கர்த்தர் தான வல்லமையை தருகிறார். அப்ப கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அப்ப இனி ஒரு அபிஷேகத்துக்காண்டி எதுக்கு இன்னொரு இடத்துல போறோம்? எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை இந்த மாரி ஊழியக்காரங்க உங்களுக்குள்ள விதைக்கிறாங்கன்னு தெரியுதா? அப்ப தயவு செய்து இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஒருவேளை நீங்க ஊழியத்துல இப்பதான் வளர்ந்து வர்றீங்க, கடவுளுக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பைபிள நல்லா வாசிச்சு, வேதத்தின் அடிப்படையில ஊழியம் செய்யுங்க. ஒருவன் போதித்தால் கர்த்தருடைய வார்த்தையின்படி போதிக்க கடவன் தான் வேத வசனம் சொல்லுது. அதனால இந்த மாரி ஊழியக்காரங்க கிட்ட அப்படியே என்ன ஈர்க்கப்பட்டு, இவங்களுடைய தந்திர முறைமைகளை நீங்களும் கத்துக்கிறாதீங்க. வெளிநாட்டுகள்ல இன்னைக்கு பல தந்திர ஊழியர்களே அவங்கள பார்த்து இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற ஊழியங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, அந்த கள்ள போதனை கற்றுக்கொண்டு இங்க வந்து இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பல போலி அபிஷேகங்களை, போலி வல்லமைகளை, சிரிப்பு உபதேசங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த அழுக்கை எல்லாம், அந்த என்ன சொல்றது, குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து இங்க வந்து இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அப்படி கத்துக்கிறாம, வேதத்தில இருந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க. எப்படி ஊழியம் செய்யணும்னு கடவுள் வேதத்தில சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே ஆரோக்கியமான உபதேசத்தை மக்களுக்கு போதித்து, அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துங்க. இந்த ஊழியக்காரங்களுக்காக சொல்லிக் கொள்கிற ஒரு சின்ன ஆலோசனை. ஸ்டீபனைப் போல இப்படிப்பட்ட காரியங்களை செய்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு எச்சரிக்கையா இருங்க. என்னமோ தெரியல இப்படி பேசுறவங்களுக்கு தான் மக்கள புடிச்சிருக்குது. இப்படி பேசுறவங்களுக்கு தான் அள்ளி அள்ளி என்ன செய்றாங்க, மக்களும் குடுக்குறாங்க. இந்த ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பானா? அந்த மாரி என்ன செய்யுது ஆயிப்போச்சு. கர்த்தர் உங்களுக்கு தெளிவையும் ஞானத்தையும் தரட்டும். காட் பிளஸ் யூ.